friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த peacock design வந்து எப்படி work பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. First வந்து outline கொடுக்க போறோம். sugar bead எடுத்துக்கறேன். நார்மல் நீடில்ல sugar beads வந்து கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ அவ்வளவு லென்த்துக்கு கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு நீடில் எடுத்துக்கோங்க. இதை டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு சைடு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அந்த பெண்ட் வரப்பெல்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி போடாதீங்க. கொஞ்சம் நெருக்கமாவே போடுங்க. அப்பதான் பெண்ட் வர இடத்துல நல்லா நீட்டா இருக்கும். இல்ல அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம நெக்ல ஒரு சைடு மட்டும் பீகாக் வர மாதிரியும் வைக்கலாம், டபுள் சைடு பீகாக் இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். சுகர் பீட் இல்லாதவங்க பால் செயின் கூட எடுத்து கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டு சப்போர்ட்டிங் ஸ்டிச் வந்து கொடுத்துடணும். இப்போ இந்த பெண்ட் வந்து எப்படி போடணும்னு காட்டுறேன். இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம பீட் கோர்க்கிற ஊசி இருக்குல்ல, அதை வந்து கீழே குத்தி எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே குத்தி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எவ்வளோ பீட்ஸ் அந்த ஸ்பேஸ்க்கு வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அந்த டர்ன் வர இடத்துலலாம் நீங்கள் எண்டு பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எண்டு கீழே ஒரு ஸ்டிச்சு கீழே ஊசி குத்தி எடுத்துகிட்டு அப்புறமேல அதுக்கு நியர்பை பிளேஸ்லேயே வந்து குத்தி மேலே எடுத்து பீட்ஸை வந்து லோட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபெதர்ஸ்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த திலக் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஸ்க்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தன் வந்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு சாரீ என்ன கலரோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் அந்த திலக் ஷேப் ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறேன். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட கழுத்து பகுதிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஊசி குத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஊசியை மேல் நோக்கி பார்த்து வச்சுட்டு அதில் அந்த த்ரெட்டை வந்து 4 டைம்ஸ் வந்து அதில் சுற்றிட்டு அந்த நாட்டை நம்ம அந்த சுற்றணும்ல அதை வந்து இன்னொரு கையால் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா த்ரெட்டு நாட் விழுந்துடும். நீங்கள் அந்த இதை வந்து பிடிக்காமல் விட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் போட வேண்டியது வரும். இப்போ அந்த ஃபெதர்ஸில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தோம்ல, அதை சுற்றி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே எவ்வளோ அளவு வேணும்னு பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எந்த இடத்துல குத்திட்டு ஸ்ப்ரிங்கு உள்ளே விடுறீங்களோ அதே இடத்துல பக்கத்தில் குத்திட்டிங்கன்னா நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடணும். அந்த திலக்கோட எண்டில் ஆப்போசிட் கார்னர்லேயும் சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா தூக்கிட்டு வராது. நெக்ஸ்ட்டு குட்டி குந்தனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும்.
மறக்காம மொத்தம் ஒரு ஸ்டோனுக்கு வந்து நம்ம 3 ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐஸ்லேயும் வந்து அந்த குந்தன் சுற்றி நான் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நெக் பகுதியில் 2 இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரேம்டு குந்தன் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, அதை இப்போ வந்து அதில் ஒட்ட போகிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கும் தரேன். நான் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸு, டெரக்கோட்டா, அப்புறம் ஆரி ஒர்க்கு எல்லாம் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கர்வ் மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அந்த கர்வில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க மறக்காமல். இப்போ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ஃப்ரீயாக விடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்துடலாம். மேலே அதோட கொண்டைக்கு வந்து செயின் ஸ்டிச் தான், ஸ்டோன் செயின் வைக்கிறேன். இப்போ அதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீக்கு ராயல் ப்ளூ கலரில் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இப்போ இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து சென்டரில், இப்போ நம்ம அங்கே த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். எம்போசிங் லுக் கிடைக்கிறதுக்காக ஜர்தோசி ஸ்ப்ரிங் வைக்கிறோம். நான் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஸ்ப்ரிங் இல்லை, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் வளைச்சி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதுக்கெல்லாம் போட்டு காட்டுறேன். இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதோட கழுத்து பகுதியிலேருந்து தலையில் எல்லாத்துக்கும் அதை சுற்றியும் ஒரு அவுட்லைன் மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு லைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் கூட போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ராயல் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்படி க்ராஸாக ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஃப்ளாட்டாக தெரியுதா, நெக்ஸ்ட் அப்படியே வர அப்படியே எம்போஸ் லுக் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டது வந்து நார்மலாக அந்த துணி மேலே தான் போட்டேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் மேலே போட்டோம்னா நமக்கு எம்போஸ் லுக் கிடைக்கும். பாருங்கள். இதே மாதிரி க்ராஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி தான் மற்றதுக்கும் போடணும். இப்போ ஃபஸ்ட் ராயல் ப்ளூ போட்டிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரு, நெக்ஸ்ட்டு ஒரு ராயல் ப்ளூ, அப்புறம் ஒரு பிங்க்கு, ஒரு ராயல் ப்ளூ போட்டுட்டு அந்த முன்னாடி இருக்குல்ல அந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதே போல் ஒவ்வொரு கலர் விட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட காலுக்கு ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த காலுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மைக்ரோ பீடு இருந்ததுன்னா மைக்ரோ பீடு வாங்கிக்கோங்க. என்கிட்ட இப்போ மைக்ரோ பீடு இல்லை, அதனால் அப்படி மைக்ரோ பீட் கிடைக்காதவங்க கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பால் செயினை வந்து ஒவ்வொரு பால்ஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், சிரமம் பார்க்காம மைக்ரோ பீட் கிடைக்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இந்த ஃபெதர்ஸ்லாம் எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குத்தி எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஊசி குத்திட்டு ஒரு பாதிக்கு மட்டும் அந்த லூப் மாதிரி இருக்குல்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து திரும்ப கீழே இங்கே ஒரு குத்தி கீழே எடுத்துடணும். அதாவது ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி தான் இது போடுறோம். நான் உங்களுக்கு வேணால் ஒரு கர்வ் வரைகிறேன். அந்த கர்வில் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த ப்ளூவை ஃபில் பண்ண போகிறோம். அதே போல் கீழே குத்திட்டு அதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டிங்கன்னா அந்த கர்வுக்கு நேராக நான் குத்திட்டு அந்த லூப்புக்குள்ளே தான் வந்து ஊசி இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஈஸியாக பிகினர்ஸ் கூட போடலாம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல அதோடைய சென்டரில் மேலே சென்டரில் அதே மாதிரி கீழே ப்ளூ எப்படி போட்டோம் அதே ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிங்க்குக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ப்ளூவில் ஒரு செயின் வந்திருக்கும்ல, அந்த செயினுக்கு சென்டரில் நம்ம இந்த பிங்க் கலரை குத்தி எடுத்து நம்ம ஒரு லூப் க்ரியேட் பண்ணி போடுறோம். இதே மாதிரி தான் அந்த எண்டுக்கு வரைக்கும் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஃபெதர்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டல் கோல்டு பீட் எடுத்திருக்கேன். இப்போ அது ட்ரை ஆகிடுச்சு, அதுக்கு ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டேன். இப்போ டல் கோல்டு பீட் எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த கேப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு ஒவ்வொரு பீடுக்கும் ஸ்டிச் போடுங்க. 2 பீடு விட்டு போடாதீங்க. பெரிய பீடுங்கிறதுனால ஒவ்வொரு பீடுக்கும் போடுங்க. இதுக்கு 2 நீடில்லாம் தேவையில்லை, ஒரே நீடில்லே போட்டிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ கவுண்டிங் பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா பீட் இருந்தது எடுத்துடலாம். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இந்த கேப்பில் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். ப்ளூவும் ராயல் ப்ளூவும் வச்சுருக்கேன். ஸ்கை ப்ளூவும் ராயல் ப்ளூவும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபெதர்ஸ் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட் போர்ஷன் போவோம். இப்போ அதை சுற்றியும் நான் ராயல் ப்ளூ ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் தான் அந்த பால் செயின் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, நீங்கள் மைக்ரோ பீட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, க்ளூ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் லுக்கு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.